நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சம்பவம் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. கடந்த 2 வருஷமா எருமக்கடான்னு பேர் வச்சதுக்கு அதுக்கும் எங்க பார்த்தாலும் படுத்துக்குது இந்த வண்டி. இந்த வண்டிய நம்ம எடுத்து இன்னும் 2 வருஷம் கூட முழுசா ஆகல. இல்லையா? இந்த 2 வருஷம் கூட முழுசா ஆகலல்ல. 2 வருஷம் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள 1008 பஞ்சாயத்து. இப்ப போன வாரம் தான் நம்ம கோபிநாத் அண்ணன் சேனல்ல இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை பத்தி அதோட அதிகாரின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லாகிட்டு பேசி இருந்தாரு. நாங்க அப்படி ரைடருக்கு தகுந்த மாதிரி வண்டி ரெடி பண்றோம், வாரம் வாரம் ரைடர்கிட்ட கொடுத்து வண்டியை ஓட்டி பார்க்க சொல்றோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னாரு. ஆனா வாங்கிட்டு போன நிலைமை படு கேவலம். ராயல் என்ஃபீல்டு சொல்றதா இந்த வண்டி எங்க எடுத்தோம் அப்படின்னா டினோ மோட்டார்ஸ்ல எடுத்தோம். எடுத்த நாள்ல இருந்து பஞ்சாயத்து தான். எடுத்த ஒரு வாரத்திலேயே நம்ம கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இந்த கியர் சரியா ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது, கியர் சரியா ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சிக்னல்ல போய் நிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கியர்ல நிப்பாட்டிடும் அப்படின்னா நியூட்ரல் பண்ண முடியாது. அதை சொன்னோம். போன வாரம் வரைக்கும் சர்வீஸ் ரெடி பண்ணல. சரியா? போன வாரம் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அது என்னன்னு சொல்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வண்டி அடைக்க ஆரம்பிச்சு, டப்பு டப்பு டப்புன்னு அடைக்கும். அதை போன வாரம் வரைக்கும் சொன்னோம், சரி பண்ணவே இல்லை. போன வாரம் சரி பண்ணாங்க, அதையும் நான் அடுத்து சொல்றேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் அவ்வளோ இருக்கு, அதனால ஒண்ணுன்னா சொல்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்கிருந்து தூத்துக்குடி எடுத்துப்போம் ரைடு. எடுத்து போன இடத்துல கிளட்ச் கேபிள் கட் ஆயிடுச்சு. இந்த கிளட்ச் கேபிள்ன்ற இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகி போச்சு. கட் ஆகி அப்படியே நின்றுச்சு, இல்லை ஒட்டி நின்றுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் தேர்தல் தூத்துக்குடியில கூட ஷோரூம்ல கிடைக்கல, ராமநாதபுரத்துல ஷோரூம்ல கிடைக்கல. ஏன்னா இந்த மாடல் இல்லைன்றாங்க. மாடல் ஹிமாலயன் பிளான் 411 இந்த மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்ஸ்ல வாங்கி அங்கிருந்து வண்டி இங்கே எட்டு வரணும்ல, அதுக்காக வாங்கி போட்டு எட்டு வந்தோம். போட்டு எட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஷோரூம்ல கொண்டு கொடுத்தா மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரலா மேயான்னு தெரியல, பனை திருவிழான்னு போனோம். பனை திருவிழாவுக்கு போகும்போது கரெக்டாக மேல்முரத்தூர் ஆத்தூர் டோல்கேட்டை தாண்டி ஒரு இடத்துல வண்டி படுத்து. நீங்க எங்க அப்படின்னா அந்த திருவண்ணாமலை போறதுக்கு பஸ் எல்லாம் பிரேக் போடுவாங்க பாரு, அங்க அதுல வண்டி படுத்துருச்சு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. திரும்ப அங்கிருந்து ரெக்கவரி சர்வீஸ் பிடிச்சி சென்னைக்கு எடுத்து வந்தோம். அவன் காலையில் கெஞ்சி கூத்தாடி கொண்டு இங்க நிப்பாட்டி இங்க அந்த ரோடு ஐசன் சர்வீஸுக்கு கால் பண்ணோம். அவங்க ஒரு 2 நாள் நம்மளை அடைய விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து ஒருத்தர் செக் பண்ணிட்டு, பேட்டரிலாம் நல்லா தான் இருக்கு, வண்டி ஒயரிங் கம்ப்ளைண்ட்னாங்க. வண்டியோட கை வைக்காத இடமே எதுவும் கிடையாது. வண்டியில ஃபுல் செட் ஒயரிங் மாத்தி கொடுத்தாங்க. அப்புறம் இங்க இருந்து ரெக்கவரி வண்டி போட்டு திருமலாயில் ஷோரூம்ல கொண்டு கொடுத்து அதே டினோமோட்டார்ல கொண்டு கொடுத்து ஒயரிங் செட்டை மாத்தி கொடுத்தாங்க. ஃபுல் ஒயரிங் செட்டை மாத்தி கொடுத்தாங்க. வண்டியில இன்னும் மாத்தாம இருக்கு 2 விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கெலிட்டன் மட்டும் தான் மாத்தாம இருக்கு. ஸ்கெலிட்டனை மாத்திட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. சரியா? அது ஒண்ணு. இப்போ அதுக்கப்புறம் வண்டி அடைச்சிது, டப்பு 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 டப்புன்னு அடைச்சது. ஆல் ஓவர் தமிழ்நாடு டூர் போனோம், எடுத்துட்டு போனோம். திண்டுக்கல்ல அந்த மலை மேலாம் ஏறும்போது வண்டி அடைச்சி நின்று ரிவர்ஸ் வருது வண்டி. ஒரு ஃபாரினரோட தான் போயிருந்தோம். அதரி எழுதிட்டாரு அவரெல்லாம். அப்புறம் அங்க இருந்து திரும்பவும் அதே மாதிரி பொறுமையா வண்டி எடுத்து சென்னையில போட்டு போன வாரம் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன் கொண்டு கொடுத்தேன். ஆமா, வியாழக்கிழமை கொண்டு கொடுத்தேன். பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபியூவலை எடுத்து கொடுக்குற ஒரு சென்சார் வருமா. எனக்கு கிளியராக சொன்னாங்க, அந்த சென்சார் சரியா ஒர்க் ஆகலை சார், சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதே டினோ சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற இது சொன்னாரு, ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஹெட் அவர் மாத்தி கொடுத்தாங்க. கரெக்டா ஒர்க் ஆச்சு. நேற்று மறுபடியும் ஒரு ரைடு எடுத்து போனோம், எங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல. கரெக்டா தான் போயிட்டு வந்துச்சு. இன்னைக்கு காலையில திரும்ப ஒரு ரைடு போறதுக்காக இந்த வீடியோ எடுக்காருல, அவரு தான் வண்டி எடுத்தாரு. எடுத்து வண்டி கொஞ்ச தூரம் போய் நிற்கும் போதே, போய்கிட்டு இருக்கும் போதே வண்டி ஆஃப் ஆகி டப்பு டப்புன்னு அடைக்க ஆரம்பிச்சு. என்னன்னு பார்த்தா ஆக்சிலேட்டர் மொத்தமாக போயிருச்சு. இப்போ இது ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, சரி இப்போ ஆக்சிலேட்டர் போயிருச்சு கரெக்டா, இது நல்லா ரொட்டேட் ஆகிறதுனால சொல்றேன் ஆக்சிலேட்டர் போயிருச்சு அப்படின்னு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகணும்ல. வாங்க நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கும் பாருங்க. 34,881 கிலோமீட்டர் தான்.
34,881 கிலோமீட்டர் தான். ராயல் என்ஃபீல்டோட அஃபீஷியல் எம்ப்ளாயிஸோ இல்லை டேரக்டர் எவனா யாராவது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. 34,881 கிலோமீட்டர் தான். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பேட்டரி சிம்பிள் காட்டுது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வண்டி ஸ்டாண்டில் இருக்கு, அதனால ஸ்டார்ட் ஆக நினைப்பீங்க. வண்டி ஸ்டாண்ட் எடுத்துடுறேன். சரியா? ஸ்டார்ட் ஆகல. காயலாங்கடை தான் போடணும் போல மாப்பிள்ள. கேட்கலாம், காயலாங்கடை போடணும். காயலாங்கடை போட்டா கூட கேவலம். இது ராயல் என்ஃபீல்டு பிராண்டு அப்படி இப்படின்றாங்க. கேவலத்துலையும் கேவலம் ஒஸ்து இது. அதே போல இந்த டினோ மோட்டார் சர்வீஸ்ல நம்ம எவ்வளவோ பொறுமையா சொல்லி ஒரு வண்டியை கொண்டு கொடுக்குறோம். அவங்க சொல்ற ஒரே இது, சார் பிரச்சனை வரத்தான் செய்ய, கொண்டு வந்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்டா நான் 3 லட்ச ரூபா கொடுத்த வண்டியை வாங்கி 35,000 கிலோமீட்டர் ஓடலை, வண்டி பிரச்சனை வரும் சர்வீஸ் பண்ணி கொண்டு எடுங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒரு இது கூட நான் வெளியில வந்து சர்வீஸ் பண்ணல. இதை மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா மாட்டிருக்கேன். பின்னாடி வந்து ஒரு லைட் மாட்டிருக்கேன். இது மட்டும்தான், வேற எதுவுமே நான் வெளியில மாட்டினே கிடையாது. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட சர்வீஸ் சென்டர் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சர்வீஸ் சென்டர் கொண்டு கொடுக்கும் அப்படின்னா இந்த வேலை வச்சு இல்லாம உங்க பின்னாடியே சுத்துறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. ரூபம் காலையிலேயே அங்க இருக்கிற ஒரு தம்பி கால் பண்ணேன். அவர் வந்து சார் டோக் பண்ணி கொண்டு விடுங்க சார்ன்றாரு. இந்த வண்டியை டோக் பண்ண முடியுமா? எனக்கு காலையில சர்வீஸ் சென்டர்ல இருந்து ஆள் அனுப்புறேன் சார் அப்படின்னு இருக்காரு. நான் பார்க்கலாம் எப்படி வருது. அதாவது நிறைய பேர் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா சுத்துறாங்க நினைப்பாங்க. ஆனா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம வர்ற கஷ்டம் இருக்க சொல்லி முடியாது. கேவலத்திலையும் கேவலம்னா வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த வண்டி வந்து போய்கிட்டே இருக்கும், டப்புன்னு ஆஃப் ஆகி நின்றும். அப்படி ஆஃப் ஆகி நின்றும். செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே ஆஃப் ஆகி நின்றும். இதுதான் போன வாரம் கொடுத்த கம்ப்ளைண்ட். என்னன்னா அந்த டப்புன்னு ஆஃப் ஆகி நிக்கிறது தான் இந்த பாருங்க. இதெல்லாம் பின்னாடி வரவன் இடிச்சு அவன் கீழே விழுந்து, இதெல்லாம் வண்டி அப்படியே சிக்னல் கிராஸ் பண்ணி போகும்போதோ இல்லை சிக்னலில் போய் நிற்கும் போதோ அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் பண்ணி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து இடிச்சு அவன் கீழே விழுந்து, அவனுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு போலீஸ்காரங்க கால் வகையில விழுந்து, போலீஸ்காரங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி எவ்வளவு பிரச்சனைன்றீங்க. இது வரைக்கும் சர்வீஸுக்கு ஒரு வண்டி ஒரு 2 வருஷத்துக்குள்ள இத்தனை டைமுக்கு ஒரு வண்டி சர்வீஸ் போகுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் மாத்துறாங்களா சர்வீஸ் கொடுக்கும்போது, என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட் வந்து யாரு அவங்க பிளான்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டி கொடுத்து போனாரு. அவரு கதையா பேசினாரு, சார் நாங்க அப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம், பண்ண லட்சணம் தெரிஞ்சுவாரு. ஒரு எல்லாமே டூப்ளிகேட் தான் போடுறாங்களா என்ன ஏது ஒண்ணுமே புரியல. டினோ மோட்டார்ஸ்ல நம்ம எவ்வளவோ டைம் பொறுமையா சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல வால்வ் சவுண்ட் வந்து டப்பு 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 டப்புன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ற வால்வ் சவுண்டு, அதையும் வண்டி எடுத்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் சர்வீஸ் பண்ணல, சரி பண்ணி கொடுக்கல. இருக்கிறதுலே என்ன சொல்றேனே தெரியல. ஒரு 3 லட்ச ரூபா போட்டு வண்டியை எடுத்துட்டு ஒரு ஒஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. இதே இது இந்தியாவை தவிர்த்து இல்லை வெளிநாட்டில் ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா இந்த பிராண்டு என்ன லெவலுக்கு எந்த ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கோ எங்கேயோ போய் நின்று படுத்தி எடுத்துருப்பானுங்க. இப்போ பட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ராயல் என்ஃபீல்டு இப்போ வர வர ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த ராயல் என்ஃபீல்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த ஓலா ஒருத்தர் வண்டி நிப்பாட்டு கொளுத்திட்டார் தெரியுமா, அதே இதை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒருத்தான வண்டி ஷோரூம் முன்னாடி கொண்டு வண்டி நிப்பாட்டி எந்தில் உள்ள பெட்ரோலை எடுத்து போட்டு அந்த ஷோரூம்ல இருக்கிற மேனேஜரு அந்த அவங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சப்பா நீங்களே ஊற்றி கொளுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி விடலாம். இப்போ நாளைக்கு காலையில் மண்டே ஆஃபீஸ் போனோம் அப்படின்னாலும் இந்த வண்டி தான் வேணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் இந்த வண்டி தான் வேணும். இப்படி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு எமர்ஜென்சி எங்கே போகிறது, ஆஃபீஸ்க்கு எங்கே போகிறது, கேவலம். என்ன பண்ணுறது பார்ப்போம், நாளைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம்.